எமக்காக மறுத்து போன மறவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலின் நாளிதழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகிய பின்பே முடிவு. அதுவரை ரணில், சயித், அனுர மூவரும் சம அளவில் தமிழரசின் தீர்மானத்தை அறிவித்தார் சுமந்திரன். பொது தேர்தலை இலக்கு வைத்து நாடகமாடும் சுமந்திரன், ஸ்ரீதரன். சுகாஸ் இப்படி விளாசல். உலக வர்த்தக முதலீடுகளை இங்கு ஈர்ப்பது பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவும். ருவன் விஜயவர்த்தன விளக்கம். வடக்கு கிழக்கின் நிலை தொடர்பில் சயித் கவலை. சயித் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் மாவட்டம் தோறும் ஜனாதிபதி காரியாலயங்கள் புலனறுவையில் அவரே அறிவிப்பு. தொடர் மழையால் மில்கந்த பிரதேசம் வெள்ளப்பெருக்கு நிலையை எட்டியது. நாடு முழுவதிலும் மழை நிலைமை மேலும் தொடரும் சாத்தியக்கூறு. வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. புலமை பரிசில் பரீட்சை விண்ணப்பங்கள் ஏற்பு. எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற 2 மீனவர்களை காணவில்லை. தயாளன் இப்போதும் சாதனை. மஹிந்த இந்திய தூதர் நேற்று சந்தித்து பேச்சு. 5 லட்சம் ரூபாய் பலம்புரி சங்கை விற்க முற்பட்ட மீனவர் கைதானார். கரையை கடந்தது ரீமால் புஜல். இந்தியாவில் கனமழை வாய்ப்பு. வைகோவுக்கு எலும்பு முறிவு. முல்லை பெரியாறு அணையை இடிக்கும் முயற்சி. கேரள மாநில அரசுக்கு பன்னீர்செல்வம் கண்டனம். பாகிஸ்தானின் பஸ்ஸை வழிமறித்து தீ வைத்த தீவிரவாதிகள், பயணிகளுக்கு அச்சுறுத்தல். பசிபிக் பெருங்கடல் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். மட்டு கல்லடி பாலத்திற்கு அருகில் கோனா பகுதியை அத்துமீறி கைப்பற்றெடுத்த நடவடிக்கை முறியடிப்பு. திருவடி நிலையில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்க முயற்சி தடுத்து நிறுத்த அணி திரளும்படி சபா குகதாஸ் அழைப்பு. கொடிகாமம் மிருசுவில் பகுதியில் பஸ்ஸில் இருந்து விழுந்தவர் படுகாயம். கிழக்கு ஆளுநரின் திட்டத்தில் கல்முனை கடற்கரை சுத்திகரிப்பு. சுதந்திர கட்சி தலைமையகத்தை கோட்டை விட்ட மைத்திரி தரப்பு புதிய இடம் தேடுகிறதாம். கிழக்கில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு உழவு இயந்திரங்களை வழங்கிய ஆளுநர். வவுனியா மாவட்டத்தில் 123 தொழுநோயாளர்கள் நேற்று நோயினால் வைத்திய அதிகாரி தெரிவிப்பு. மட்டக்களப்பில் கிணற்றுக்குள் இருந்து காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு. பிரிட்டனில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் உயிரிழந்தார். கரடியனாறு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலைய காவலாளி மீது போதையில் வந்த கும்பல் தாக்குதல். சுமார் 5 கோடி ரூபாய் வருமதியுடைய 2 கிலோ கிரையினுடன் ஒருவர் கைது. தொடர்ந்து விரிவான செய்திகள். பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகிய பின்பே முடிவு. அதுவரை ரணில், சயித், அனுர மூவரும் சம அளவில் தமிழரசின் தீர்மானத்தை அறிவித்தார் சுமந்திரன். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகிய பின்னரே எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என தமிழரசு கட்சி முடிவெடுக்கும். அதுவரை பிரதான வேட்பாளர்களான ரணில், சயித், அனுர ஆகிய மூவரையும் சம அளவிலேயே பார்த்து செயற்படுவது என்று தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். பொது தேர்தலை இலக்கு வைத்து நாடகமாடும் சுமந்திரன், ஸ்ரீதரன். சுகாஸ் இப்படி விளாசல். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்து சுமந்திரன், ஸ்ரீதரனும் தமிழரசு கட்சிக்குள் போடும் நாடகமே உட்கட்சி பிரச்சனையாக வெளித்தருகின்றது. இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்தார். உலக வர்த்தக முதலீடுகளை இங்கு ஈர்ப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். ருவன் விஜயவர்த்தன விளக்கம். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலோன் மாஸ்க் போன்ற உலக புகழ்பெற்ற வர்த்தகர்களின் முதலீடுகளை ஈர்க்க முடிந்தால் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக அமையும் என காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்த்தன தெரிவித்தார்.
வடக்கு கிழக்கின் நிலை தொடர்பில் சயித் கவலை. 2009 மே 18 யுத்தம் நிறைவடைந்தது. யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வடக்கு கிழக்கின் நிலைமை குறித்து எம்மால் மகிழ்ச்சியடைய முடியாது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்தார். தொடர் மழையால் மில்கந்த பிரதேசம் வெள்ளப்பெருக்கு நிலையை எட்டியது. கழுகங்கையின் கிளை நதியான சிறு வெள்ளப்பெருக்கு நிலையை எட்டியுள்ளது என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சஜித் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் மாவட்டம் தோறும் ஜனாதிபதி காரியாலயங்கள். புலனறுவையில் அவரே அறிவிப்பு. தாம் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதும் 25 மாவட்டங்களிலும் ஜனாதிபதி காரியாலயங்கள் உருவாக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் மழை நிலைமை மேலும் தொடரும் சாத்தியக்கூறு. வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. தென்மேல் பருவ பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புலமை பரிசில் பரீட்சை விண்ணப்பங்கள் ஏற்று. 2024 ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நேற்று ஆரம்பமானதால் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற 2 மீனவர்களை காணவில்லை. எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற 2 மீனவர்களை காணவில்லை என்று கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. தயாளன் இப்போது சாதனை. யாழ்ப்பாணத்தின் மூத்த விளையாட்டு வீரரான முன்னாள் உடற்கல்வித்துறை உதவி கல்வி பணிப்பாளர் சென் தயாளன் கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 10வது மாஸ்டர்ஸ் மெய்வன்மை போட்டியில் தடியூன்றி பாய்தலில் புதிய சாதனை படைத்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கின்றார். மகிந்த இந்திய தூதர் நேற்று சந்தித்து பேச்சு. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பானது விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கரையை கடந்தது ரீமார் புயல். இந்தியாவில் கனமழை வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவிய ரீமால் புயல் மேற்கு வங்கத்தின் சாகார் தீவுகள் வங்கதேசத்தின் கெபுபாரா இடையே கரையை கடந்துள்ளது. வைகோவுக்கு எலும்பு முறிவு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்ட மதிமுக செயலாளர் வெற்றிவேல் மக்கள் திருமண விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ நெல்லை சென்றார். அங்கு பெருமாள்புரத்தில் உள்ள தனது சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் தங்கியிருந்த போது திடீரென கால் இடறி கீழே விழுந்ததில் வைகோவுக்கு வலது தோளில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பஸ்ஸை வழிமறைத்து தீ வைத்த தீவிரவாதிகள். பயணிகளுக்கும் அச்சுறுத்தல். பாகிஸ்தானில் பஸ் ஒன்றை வழிமறைத்து அதில் பயணித்த பயணிகளை அச்சுறுத்தி அந்த பஸ்ஸுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடல் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஓசியானியா பகுதியில் அமைந்துள்ள வனுவாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மட்டு கல்லடி பாலத்திற்கு அருகில் தோனா பகுதியை அத்துமீறி கைப்பற்ற எடுத்த நடவடிக்கை முறியடிப்பு. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலுள்ள தோனா பகுதியினை அத்துமீறிய வகையில் கைப்பற்ற முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. இந்த பகுதியை அபகரிப்பதற்காக சிலர் தொடர்ச்சியான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருவடி நிலையில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்க முயற்சி. தடுத்து நிறுத்த அணிதிரளும்படி சபா குகதாஸ் அழைப்பு. சங்கானை பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட திருவடி நிலையில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்க முயற்சி என தெரிவித்துள்ள வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் இதனை தடுத்து நிறுத்த அனைவரும் அணிதிரள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கொடிகாமம் மிருசுவில் பகுதியில் பஸ்ஸில் இருந்து விழுந்தவர் படுகாயம். யாழ்ப்பாணம் கொடிகாமம் மிருசுவில் பகுதியில் பஸ்ஸில் இருந்து விழுந்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கிழக்கு ஆளுநரின் திட்டத்தில் கல்முனை கடற்கரை சுத்திகரிப்பு. கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானின் தூய்மையான கடற்கரை கருத்து திட்டத்திற்கு அமைவாக
கல்முனை மாநகர சபையால் கடற்கரை பிரதேசம் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு வருகின்றது. சுதந்திர கட்சி தலைமையகத்தை கோட்டை விட்ட மைத்திரி தரப்பு புதிய இடம் தேடுகிறதாம். தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளை வேறு இடத்திலிருந்து முன்னெடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் தரப்பு தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கிழக்கில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு உழவு இயந்திரங்களை வழங்கிய ஆளுநர். கிழக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் திண்ம கழிவுகளை அகற்றவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் ஆளுநர் செந்தில் தொண்டமானால் இயந்திரங்கள் மற்றும் உழவு இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வவுனியா மாவட்டத்தில் 123 தொழுநோயாளர்கள். தொற்று நோயியல் வைத்திய அதிகாரி தெரிவிப்பு. வவுனியா மாவட்டத்தில் இதுவரை 123 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தொற்று நோயியல் வைத்திய அதிகாரி சுஜானி தெரிவித்தார். மட்டக்களப்பில் கிணற்றுக்குள்ளிருந்து காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு. மட்டக்களப்பில் நேற்று திங்கட்கிழமை கிணற்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டூர் பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பிரிட்டனில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் உயிரிழந்தார். பிரிட்டனில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் இலங்கையில் உயிரிழந்துள்ளார். அவர் பிரிட்டன் திரும்பலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. எனினும் உள்துறை செயலகம் ஏற்படுத்திய தாமதம் காரணமாக அவர் பிரிட்டன் செல்வதில் தடங்கள் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் சுயநினைவு இழந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளிதழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நாளைய நாளிதழ் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்க நம் தேசம், ஓங்குக புகழ். நன்றி.